வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். மா மா என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்கிக்கிட்டு இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னும் என்ன நடக்கணும் கையல்? அதான் நாம எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. இன்னும் நடக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? உன்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அவளுக்கு எப்படி கையல் மனசு வந்துச்சு? மா அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. நீ அதை பெருசா எடுத்துக்காத. பெருசா எடுத்துக்காம இருக்கிறதுக்கு அவ ஒண்ணு சின்ன வார்த்தை சொல்லல. எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. என் கண்ணு முன்னாடி இன்னும் நின்னு இருந்தானா இன்னும் 4 அரை சேர்த்து கொடுத்தா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அவதான் ஏதோ குழந்தைய பிரிஞ்ச கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி சூழ்நிலையை புரிய வைக்க வேண்டியது நீதான். இப்ப நீயே இப்படி கோவப்பட்டா எப்படி? கோவப்படாம மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா? இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மாறிக்கிட்டே வராங்க. எதோ சண்டையெல்லாம் போட்டு உன்கிட்ட கோவப்பட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் கூட ஏதோ கோவப்பட்டு வருத்தத்துல பேசுறாங்களேன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்க முயற்சி பண்றேன். ஆனா இன்னைக்கு அவ பேசின வார்த்தை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு ஏன் உன்னை பத்தி தெரியாதவங்க, நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா கூட என்னால தாங்கி இருக்க முடியாது கையல். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவ அவ, உன் கூட பிறந்தவ. அவ வாயில இருந்து எப்படி உனக்கு குழந்தை இல்லைங்கிற வார்த்தை வரலாம் சொல்லு? அவ இப்படி நன்றி கெட்டவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற இப்போ? மனசு கேக்கல கையல். என்னோட 5 பிள்ளைங்களும் எனக்கு ஒரே மாதிரிதான். இவங்க எனக்கு வசதி, இவங்க எனக்கு பெருசுன்னு நான் யாரையும் பாகுபாடு பார்த்தெல்லாம் வளர்க்கல. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தேன். எல்லாருக்கும் சமமா தான் நான் பாசத்தை கொடுத்தேன். 5 பிள்ளைங்க இருக்காங்க. நாம இல்லனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஆதரவா இருப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா என்னோட நம்பிக்கை என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. குடும்பத்துல எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக இத்தனை வருஷம் சுயநலம் பார்க்காம குடும்பத்தை தாங்கிட்டு இருந்த ஒண்ணு எல்லாரும் சேர்ந்து பாத்துப்பாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா இப்படி எல்லாரும் அவங்க தேவை முடிஞ்சதும் உன்னை இப்படி தனியா ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. உனக்கு அவங்க எதுவும் செய்யலன்னு கூட நான் வருத்தப்படல. ஆனா நீ செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே கஷ்டப்படுத்துறாங்க பாரு, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. நாளுக்கு நாள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட குணமும் மாறிக்கிட்டே வருது. யாரோட மனசுல என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. இத பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இதுக்கு மேல யார பத்தியும் யோசிக்காம நீ உன் வாழ்க்கைய பத்தி யோசி. எழில் மாப்பிள்ளையோட சேர்ந்து உன் வாழ்க்கைய தொடங்கு. யாருக்காகவும் நீ உன் சந்தோஷத்தை தள்ளி போடவும் வேண்டாம், எந்த தியாகம் பண்ணவும் வேண்டாம். எல்லாருக்குமே சுயநலம் உள்ளுக்குள்ள ஊறி போயிடுச்சு. அதை நம்மளால மாத்த முடியாது கையல். மனுஷங்க அவங்க இயல்பான குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுல பெத்தவங்க கூட பிறந்தவங்க யார பத்தியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. நீயும் அப்படி இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இத்தனை வருஷம் இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், நான் பெத்த பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். நான் கும்பிடுற சாமி கிட்ட நான் வச்சிருக்கிற கோரிக்கை அதுதான். ஆனா இப்ப சமீபமா இங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு கையல். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒன்னு நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு தோணுது. அம்மா இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் செஞ்சு கெட்டவன்னு பேர் வாங்கறதுக்கு எதுவுமே செய்யாமலேயே இருக்கலாம். வேண்டாம் கையல், பெத்தவ நானே சொல்றேன். நீ இவங்க யாருக்கும் எதுவும் செய்ய தேவையில்ல. உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. இனிமே அவங்க வாழ்க்கைய அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. இதுக்கு மேல நீ எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. நீ உன்னோட வாழ்க்கைய மட்டும் பாரு. மா என்னம்மா, நீயே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவ போலயே. இந்த வீட்டை விட்டு போனாதான் நீ நல்லா இருப்பேன்னா அதையும் நான் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன். தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவ கோவப்பட்டு சொன்ன வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவ நன்றி இல்லாதவ சுயநலமா இருக்கான்னு ஒதுக்கிட முடியாது.